அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தான். நைட் வந்து புளி அப்புறம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பு வந்து போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து மஞ்சள் பொடி வந்து போடலாம். இல்லைன்னா மிளகா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வதக்கிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரணும். அப்புறம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து எங்கள் அம்மா யூஸ்வலி வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கட்டி வைப்பாங்க. நைட்டே வந்து ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எங்கள் அண்ணாவுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock எழுந்திரிப்பாங்க எங்கள் அம்மா காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அண்ட் ஆல் ஸ்வீட் மெமரிஸ். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா 4 o'clock தான் எழுச்சிக்கிறாங்க. பட் என்னென்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் என் பொண்ணு கட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாக்கா கையில் கூட தொட மாட்டேன்றா. பாஸ்தா அப்புறமா நூடுல்ஸ் அந்த மாதிரி. ஸோ மேபி ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து அப்படி தான் இருக்காங்க. எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கூட என் பொண்ணு இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. பட் ஸ்டில் இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும். மேபி அப்போ ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி இதுதான் வந்து ஃபேவரேட் என்ன தெரியாது. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க. என் பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சாக்கா ஸோ ஆக்சுவலி என்னோடய பொண்ணு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் வந்து கேட்பேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதெல்லாம் இஷ்டப்படுறதில்ல அப்படி சொல்கிறாங்க. மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸு ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால மேபி அவங்களுக்கு வந்து இது பிடிக்கல என்னான்னு தெரியல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இன்னொன்று செஞ்சு தருவாங்க. கேவுரு மாவு உப்புமாவு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அது வந்து ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அது செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ கூட நான் வீக்லி ஒன்ஸ் வந்து அது வந்து செஞ்சு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு எப்போல்லாம் போகிறேன்னா அப்போல்லாம் வந்து முன்னே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சொல்லிடுவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அண்ணாக்கு எங்கள் அக்காவுக்கு 3 பேருக்குமே ஃபேவரேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சில கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சா அது ஃபஸ்ட் டேஸ்ட் வந்து பார்ப்பாங்க. பட் என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. எதுக்கோ தெரியல. ஸோ எனக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது. பட்டு சில பேரெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து பழக்கம் பண்ணணும். நம்ம என்ன தான் பழக்கம் பண்ணாலும் அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு டிஃப்ரெண்ட்டாக வந்து தான் நம்ம வந்து சரி சாப்பிடுவாங்களோ என்ன ஒன்று பயந்துக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஸ்நாக்ஸ் இதுக்குன்னு நான் இது வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆனால் எங்கள் வீட்டில் என்ன கொடுப்பாங்கனாக்கா முறுக்கு, தட்டை, அப்புறமா அதிரசம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொயா செடியெல்லாம் இருக்கும். ஸோ கொயாக்கா அப்படி கொடுப்பாங்க. பட் என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேக்கு, சாக்லேட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தெரியுது. அப்புறமா எதுனா ஃப்ரூட்ஸ் போட்டு அமிச்சா அப்படியே வாபஸ் வருது. ஸோ அது நீ சாப்பிட்லன்னா போதும் வேறு கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் சாப்பிட மாட்டேன்றாங்க மம்மி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்து சாப்பிட்லன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக பாதையாக இருக்கும். ஸோ பட் என்னென்னா அவங்க உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி டே வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட்டு. இது வந்து என்னோடய கிட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மை ஃபேவரேட் டிஃபன் சண்டே. நான் வெஜிடேரியன்றதுனால எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேவரேட்டான ஃபுட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறீங்களா, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பண்ணி ஃபுட்டு தான் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பட் எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இது அப்போல்லாம் பிஎம்டிசி பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்துடும். அதுக்குள்ளே சீக்கிரம் எங்கள் அம்மா வந்து காலையில் செஞ்சு வச்சுட்டு 2 ஜடை போட்டு சூப்பராக ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்ச ரைஸ்.